அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் போக்சோ பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் இந்த போக்சோ. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். குழந்தைகள் எப்பவுமே யாராவது தவறான சீண்டல்களோ தொடுதல்களோ பார்வையையோ தன் மேலே செலுத்தினா அதை உணர்ந்து கொள்ளும் பக்குவமுடையவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி அவங்க உணர்ந்து கொள்கிற பட்சத்தில் அதை டைரெக்டாக எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அம்மா கிட்ட அந்த அங்கிளோட என்னை போக சொல்லாதீங்க, அவங்கள என்னை கூப்பிட அனுப்பாதீங்க, அவங்க வீட்டுக்கு எனக்கு போக பிடிக்கலை, இவங்க வீட்டில் எனக்கு ஸ்டே பண்ண பிடிக்கலை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க. அப்போது அம்மாவோட ரெஸ்பாண்ட், பேரண்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நபர் அதிகமாக நம்ம குழந்தை மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பெற்றோர்கிட்ட காமிச்சுக்குவாங்க. அதே சமயத்தில் பேரலாக நம்ம குழந்தைகள்கிட்ட பாலியல் சீண்டல்களையும் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தைய அங்கே டியூஷன் சென்டரில் வெளியில் ஒரு பையனோட பார்த்தேன், நம்ம பாப்பா அங்கே நின்று பேசிகிட்டு இருந்துச்சு, நம்ம பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நிற்கிது, ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு, நம்ம பாப்பா இவங்களோட போய் விளையாடிட்டு இருக்கு, அப்படி விளையாட விடாதீங்க, நம்ம பாப்பா படிப்பு சரியில்லைன்னு உங்கள் மிஸ்ஸை பார்த்தேன் சொன்னாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இப்படின்ற மாதிரி ரொம்ப உங்கள் குழந்தை மேலே அக்கறையும் ஈடுபாடும் இருக்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இப்படி இவங்க கேர் பண்ணிக்கிறதுனால, இவங்க கண்டிக்கிறதுனால தான் இந்த குழந்தை அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்குது, அவரோட போக இருக்க பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. அவர் சித்தப்பா தானே, சித்தப்பா வீட்டுக்கு போக மாட்டியா, மாமா தானே, உங்கள் அண்ணன் தானே சொல்கிறான், உடனே உனக்கு உங்கள் அண்ணனை பிடிக்காது, உடனே நீ உங்கள் அண்ணனோட போக மாட்டேன்னு சொல்லுவ. இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம குழந்தைகளோட கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் பேரண்ட்ஸ். அவங்களுக்கு பிடிக்கலை, அவங்க ஒரு குறிப்பிட்ட நபரோட வீட்டில் ஸ்டே பண்ண பிடிக்கலை, அவங்க வீட்டுக்கு போக பிடிக்கலை, அவங்களோட ட்ராவல் பண்ண பிடிக்கலை, அந்த நபரோட நேரம் செலவு பண்ண அவங்க பயப்படுறாங்க, தயங்குறாங்க அப்படின்னா அதற்கு மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்க. பொதுவாக குழந்தைகள்கிட்ட இது சம்மந்தமாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாராவது உங்கள்கிட்ட இது அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டினாங்கன்னா, பரவாயில்ல சொல்லிக்கோங்க, நானும் எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுப்பா. தவறு செஞ்சுட்டோம், அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய படுகுழியில் விழுந்துடாதீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிறேன், நான் தானே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், நான் தானே பார்த்து எழுதினேன், நான் தானே டெஸ்ட்டில் முட்டை வாங்கினேன், நான் தானே அந்த பையனோட நின்று பேசிகிட்டு இருந்தேன், ஓகே நீங்கள் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், நானும் என் பேரண்ட்டை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லு. உன்னை பெற்றவங்களுக்கு உன்னை கண்டிக்கிறதுக்கு மொழி உரிமை இருக்குது, அதனால் பயப்படாமல் சொல்லுன்னு குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம். இதே மாதிரியான விஷயத்துக்கு பெற்றோருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெற்றோராகிய நீங்கள் உங்கள் குழந்தையை பற்றி வெளிநபர், மூன்றாவது நபர் ரொம்ப அந்யூன்யமான குடும்ப நண்பராக இருப்பாங்க, குடும்பத்தில் உறவினராக இருப்பாங்க, அவங்கள்ட்ட நிறைய இடம் கொடுத்து வச்சுருப்போம். அதனால் உடனே இப்படி சொல்ல வராது, ஆனால் நீங்கள் பழகிக்கணும். பாப்பா என்கிட்ட சொன்னா, பாப்பா ஏற்கனவே இதை என்கிட்ட தெரியப்படுத்திட்டா, சொல்லியிருக்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைங்க, ஆனால் நீங்கள் சொல்லணும், பாப்பா இதை ஏற்கனவே தெரியப்படுத்திட்டா, பாப்பா என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா, தெரியுமே அப்படின்னு அவங்களோட லிமிட்டை அவங்களுக்கு மறைமுகமாக புரிய வைக்கணும். ஏன்னா அந்த குடும்ப உறுப்பினர்களோட நம்ம நல்ல உறவில் இருப்போம், இல்லை அவங்களோட கொடுக்கல் வாங்கல இருப்பீங்க. அப்போது இமீடியட்டாக இதை ஒரு காரணமாக சொல்லி கட் பண்ணி பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியான பிள்ளைங்க கொடுக்குற சிக்னல் சிம்டம்ஸை வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நபரை இது தாங்க உங்கள் லிமிட் அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி, பாப்பா சொல்லிட்டா, பாப்பா மிஸ் என்கிட்டையும் தான் சொன்னாங்க, பாப்பா என்கிட்ட ஏற்கனவே இதை பற்றி ஷேர் பண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நான் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன், நாங்கள் பார்த்துக்குறோம், தேங்க்யூ அப்படின்னு அவங்கள முடிச்சுக்கோங்க. அப்படியே அவங்கள அதே இடத்துல நின்றுக்கோ அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுங்க. அப்புறமா பிள்ளைங்கள்ட்ட பாப்பா இவங்க சொல்கிற அளவுக்கு நீ வச்சுக்கலாமா, அவங்க சொல்லி தான் அம்மாவுக்கு தெரியணுமா, நீயே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சாஃப்டாக சொல்லுங்கள். குழந்தைங்க உங்கள்கிட்ட மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதை சொன்ன பிற்பாடு எவ்வளவு தூரம் அந்த நபரால் அவங்க எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட ஐஸ் பிரேக்கிங் மொமெண்டாட்ட உடைப்பாங்க. இந்த பூமியில் பிறந்து வளர்கின்ற எல்லா குழந்தைகளும் பாதுகாப்பான எதிர்காலத்தை பெற வாழ்த்துகிறேன்.